ஓம் சர்க்குருவே சரணம். குருவின் அழைப்பு உங்களை தேடி வருகிறது அப்படின்னா, குரு அழைச்சா மட்டும்தான் நாம் அவரை போய் தரிசிக்க முடியும். குருவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். குருவோட அழைப்பு இல்லாமல் நாமளே குருவை தேடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. அந்த உணர்வுகள் நம் புண்ணிய கர்மாக்களின் வாயிலாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு குருவோட அழைப்பு யார் மூலியமாவும் தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஒரு குருவை பற்றிய ஒரு அறிமுகம் கிடைச்சிருச்சு. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதை தொடர்ந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அவர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபோனில் பார்ப்பீங்க. அவர் சம்மந்தப்பட்ட பேச்சுக்களை நீங்கள் வெளியில் இருக்கிற ஆளுங்க பேசுகிறத கேட்பீங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்கன்னா அவருடைய உருவப்படத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. ஒரு நகைக்கடைக்கு போகிறீங்களா, அவருடைய உருவப்படம் அந்த இடத்துல இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்களா, அந்த வீட்டில் அவருடைய ஃபோட்டோ இருக்கும். அப்படின்னு நீங்கள் எங்கே போகிறீங்களோ, எங்கே பார்க்குறீங்களோ எல்லா இடத்துலையும் இந்த குருவின் திருவுருவத்தை உங்களால் தரிசிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு உங்களை அழைக்கிறார். உங்களுடைய புண்ணிய கர்மாக்களுக்கு உண்டான கூலியை கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிட்டார். உங்களை வழி நடத்துறதுக்கு அவர் தயாராக இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதை உணர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் குருவை ஆத்மார்த்தமாக சரணாகதி அடைந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை சேர்த்ததுக்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்க, இந்த புண்ணிய பிறப்பு நமக்கு எதற்காக கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத உண்மையை உணர்ந்து அந்த பயணத்தை இதுவரையிலும் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையை பார்த்த ஒரு விதமும், குருவின் அறிமுகம் கிடைத்ததற்கப்புறம் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற விதமும் மாற்றி அமைக்கப்பட்டதாக இருக்கும். அதை உணரையில் உங்களுடைய எண்ணங்களில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சர்க்குருவே சரணம்.